வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவையில் இன்று மாலை திமுக முப்பெரும் விழா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 40 எம்பிக்கள் பங்கேற்கின்றனர். குறுவை சாகுபடி தொகுப்பு ஏமாற்று நாடகம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடல். தண்ணீரே இல்லாத நிலையில் விவசாயிகள் விதை நெல்லை வாங்கி என்ன செய்வார்கள் என கேள்வி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளராக சி அன்புமணி அறிவிப்பு. பாமகவில் மாநில துணைத் தலைவராக உள்ளார் சி அன்புமணி. விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்தும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீர் செய்யும் பணி தொடக்கம். வருவாய்த்துறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் பங்கேற்பு. குஜராத்தில் நீட் தேர்வறையில் விடை சொல்லித் தருவதாக 8.5 கோடி ரூபாய் மோசடி. மாணவர்கள் தலா 66 லட்சம் கொடுத்த நிலையில் பயிற்சி மையத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 5 பேர் கைது. மே 5ஆம் தேதி நடந்த நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி பீகாரில் மாணவர்கள் போராட்டம். முறைகேடு புகாரை எடுத்து உருவ பொம்மையை எரித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். பிரதமர் நரேந்திர மோடியுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்ட இத்தாலி பிரதமர் மெலோனி. Hello from the Melody team. G7 மாநாட்டை முடித்துக் கொண்டு நாடு திரும்பினார் பிரதமர். திருப்பத்தூர் பள்ளிக்கூடத்தில் பதுங்கிய சிறுத்தை 11 மணி நேரத்திற்கு பின் அதிகாலையில் பிடிபட்டது. வாணியம்பாடி அருகே வனப்பகுதிக்குள் விடுவிப்பு. சிறுத்தைக்கு பயந்து 2 கார்களுக்குள் தவித்த 5 பேர். 7 மணி நேரத்திற்கு பின் வனத்துறை பாதுகாப்பாக மீட்டது. குற்றால அருவிகளில் மிதமான நீர்வரத்து. விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. மண்டபம் அருகே நடுக்கடலில் படகு மூழ்கியதால் 2 மீனவர்கள் உயிரிழப்பு. காணாமல் போன மற்றொருவரை தேடும் பணி தீவிரம். நெல்லையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் மார்க்சிஸ்ட் அலுவலகம் தாக்கப்பட்ட விவகாரம். பெண்ணின் தாய் தந்தை உட்பட 13 பேர் கைது. நெல்லை மார்க்சிஸ்ட் அலுவலகத்தை தாக்கியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சாதிய தீண்டாமையால் நடைபெறும் சம்பவங்கள் வேதனை தருவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு மலை ரயில் இயக்கப்பட்டது 125வது ஆண்டு விழா. பயணிகளுடன் கேக் வெட்டி கொண்டாட்டம். ஒசூரில் மாநகராட்சி விநியோகித்த குடிநீரை அருந்தியதால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டோரின் எண்ணிக்கை 56ஆக உயர்வு. பழைய குடிநீர் குழாய்களை அகற்றி புதிய குழாய்கள் பதிக்கும் பணி தீவிரம். அமெரிக்காவில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்டினத்தில் திடீர் கோளாறு. அந்தரத்தில் அரை மணி நேரம் தலைகீழாக தொங்கிய சுற்றுலா பயணிகள். நேபாளத்திற்கு எதிரான உலகக்கோப்பை T20 லீக் போட்டியில் தென்னாப்பிரிக்கா த்ரில் வெற்றி.
கடைசி பந்தில் 2 ரன்கள் தேவை என்ற பரபரப்பான சூழலில் ரன் அவுட் ஆன நேபாள பேட்ஸ்மேன் குல்ஜன் ஜா. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக சார்பில் அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் சி அன்புமணி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா போட்டியிடுவார்கள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் சி அன்புமணி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சி அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸை தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட சி அன்புமணி மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். 2016இல் பாமக தனித்து போட்டியிட்ட போது சி அன்புமணி சுமார் 41,428 வாக்குகளை பெற்றார். பதிவான மொத்த வாக்குகளில் இது 23.19% என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக பயன்படுத்தப்படவுள்ள 575 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. தற்போது அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் வருவாய்த்துறை ஊழியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈடுபட்டுள்ளனர். திமுகவின் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காக கோவை சென்றடைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்களவை தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா, கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழா, மக்களவை தேர்தலின் வெற்றிக்கு காரணமாக இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என திமுக சார்பில் முப்பெரும் விழா கோவை கொடிசியா மைதானத்தில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த விழாவில் காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். மேலும் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற மக்களவை உறுப்பினர்களுக்கும் விழாவில் பங்கேற்கின்றனர். இந்த நிலையில் திமுகவின் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை சென்றார். அவருக்கு திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுக முப்பெரும் விழாவை ஒட்டி கொடிசியா மைதானத்தில் ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. நாங்கள் நினைக்கிறது கற்பனைன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, அது திமுகனுடைய கோட்டை தான் ரிசல்ட் வந்திருக்கு. அப்புறம் நாங்கள் என்ன பதில் சொல்றது அதுக்கு? குஜராத் மாநிலம் கோத்ராவில் உள்ள நீட் பயிற்சி மையத்தில் கோடிக்கணக்கில் பணம் செலுத்தி நீட் தேர்வில் முறைகேடு செய்த 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான நீட் தேர்வில் 67 பேர் 720க்கு 720 என முழு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கருணை மதிப்பெண்கள் பெற்ற 1563 மாணவர்களுக்கும் மறு தேர்வு நடத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் குஜராத் மாநிலம் கோத்ராவில் உள்ள ராய் ஓவர்சீஸ் தேர்வு மையத்தை தேர்வு செய்வதற்கே மோசடி நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பதில் தெரியாத கேள்விகளுக்கு கடைசி நேரத்தில் இந்த தேர்வு மையத்தின் கண்காணிப்பாளரே விடை சொல்லித்தர லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. இதற்காக 4 மாணவர்கள் மட்டும் தலா 66 லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் 3 மாணவர்கள் தொகை நிரப்பாத காசோலையை கொடுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கோத்ராவில் உள்ள ராய் ஓவர்சீஸ் தேர்வு மையத்தில் பதில் சொல்லித்தர மாணவர்களிடம் 2,82 லட்சம் ரூபாய் பெற்றதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக நீட் பயிற்சி மையத்தின் நிர்வாகிகள் ராய், பட், புருஷோத்தமன் சர்மா உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதேபோல் பீகார் மாநிலம் பாட்னாவில் நீட் தேர்வில் முறைகேடு செய்த 4 மாணவர்கள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எரிந்த நிலையில் சில வினாத்தாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தேர்வுக்கு முன்னதாக குறிப்பிட்ட ஒரு தேர்வு மையத்தில் 35 மாணவர்கள் ஒன்று கூடி வினாத்தாளை பெற்றதும் பெரும் பணம் கைமாறிய ஆவணங்கள், காசோலைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி பீகார் தலைநகர் பாட்னாவில் மாணவர்கள் கொடும்பாவிகளை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் திரண்ட ஏராளமான மாணவர்கள் சைக்கிள் டயர்களை தீயிட்டு கொளுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர்.